ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் கஜலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். ரொம்ப ஜாலியாக ஊர் சுற்றுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கக்கூடியவங்க தனுசு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் படாத பாடெல்லாம் பட்டு 7 சனி முடிஞ்சோம், பெருசாக எங்களுக்கு விடிவு காலம் வரலன்னு சொல்லக்கூடிய ராசியில் ஒன்று தனுசு ராசியாகவும் இருக்குது. ஏன்னா மகரத்திற்கும் முன்னாடி தனுசுக்கு 7 சனி முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் அவங்களுக்கு பெருசாக இன்னும் விடிவு காலம் வளர்ச்சி வரலை. ஆனால் இவங்களை ஏதோ ஒரு ரீதியாக ஒரு கிரகம் காப்பாற்றிட்டு இருக்குன்னா அது கண்டிப்பாக ராகு பகவான் மட்டும்தான் அவங்கள காப்பாற்றிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லது நடந்தாலும் பிரம்மாண்டமாக நடக்கும், கெட்டது நடந்தாலும் பிரம்மாண்டமாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கால சூழலில் தான் இப்போ அவங்க இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு முக்கிய கவனம் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். வண்டி ஓட்டும் போது கவனம் வேணும். ஹாப்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் நிறைய வரும், பிளாங்க் அவுட் ஆகும், அவங்களுக்கு இந்த காலில் பயங்கரமாக அடிப்படும். அந்த வண்டியிலேருந்து விழுந்துட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் ரொம்ப கவனம் வேணும். இது நான் எச்சரிக்கிறதுக்காக சொல்லலை, கொஞ்சம் கவனத்துடன் இருங்கன்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜாப் யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறேன்றவங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு பண்ணுங்க. வேலையை விட்டீங்க அப்படின்னா 3-4 மாதத்துக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் கவனம் வேணும். வேலையிலன்னு பார்த்தீங்க அப்படின்னும் போதும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல. நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடயே இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம், எனக்கு என்னோடய அங்கீகாரத்துக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நான் படித்த படிப்பை தவிர்த்து வேறு வேலை பார்க்குறேன் அப்படின்லாம் நினச்சிட்ருப்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ண காலத்துக்கான ஒரு வேலை வரும். கண்டிப்பாக அக்டோபருக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கணும். நமக்கு சனி பகவான் நல்ல இடத்துல இல்லை, அதனால அது கொஞ்சம் ஒரு ரீதியான ஒரு குழப்பத்தை கொடுக்கும். பட் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை யாருக்கெல்லாம் தனுசு ராசிக்கு இல்லையே இந்த ஆண்டு வேலை கிடைக்கும். ஹெல்த்தில் கவனம் வேணும். அதே மாதிரி சின்ன பிரச்சனையை கொஞ்சம் பெருசாக்காமல் பார்த்துக்குங்க. இந்த கோர்ட் கேஸு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் ஸ்டேஷனோட முடிக்கிற விஷயமா தான் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் முடிச்சிடுங்க, கோர்ட்டு கொண்டு போகாதீங்க. இல்லை நீங்கள் தான் விரயத்தை பார்த்து அலைச்சல் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். இப்போ பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு மேல் படிப்புக்கு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை முதல் குழந்தை 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பெண் பிள்ளை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. அதேமாதிரி குழந்தைங்களுக்கான வேலைக்காக மேல் படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்க நிறைய செலவு பண்ணுறதுக்கும் அவங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணுறதுக்கான காலமாக இருக்கும். தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு இந்த ஆசிரியர் துறையில நிறைய பேர் வேலைக்கே எழுதியிருப்பாங்க, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் இதுக்குமே நிறைய விஷயம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமில் என்ட்ரன்ஸ்க்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க சார்ந்த விஷயம் என்னெல்லாம் நீங்கள் இந்த டெண்டர்லாம் டெண்டருக்கு இதெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கொட்டேஷன்ஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா அதில் ஈஸியாக மூவ் ஆகும். நிறைய பேர் இந்த பட்டாக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க, ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இறுக்கம் ஒரு சூழல் இருந்திருக்கும், அதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பூர்வீக இடத்துக்கு பட்டா கிடைக்காமலாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். பட் அதில் கவனத்தோடு செயல்பாடு பண்ணுங்கள். ஒருத்தவங்க கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா நான் சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறேன், பண்ணி கொடுக்குறேன், அது மாதிரி விஷயத்துல தலையிடாது. இவங்க வழிபாட்டு முறைகள்லாம் என்ன சொல்லுவீங்க? இவங்க தனுசு ராசிக்காரங்களே கோமாதா வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். ஏன்னா அதில் நமக்கு 63 தேவர்கள் இருக்காங்க. அதனால அந்த வழிபாடு ரொம்ப ஒரு பலனை கொடுக்கும். ஒரு வாழைப்பழமாவது தானம் டெய்லி கொடுத்துட்டு வாங்க, சரிங்களா? அந்த வழிபாடு. அதே மாதிரி கால பைரவருக்கும் வழிபாடு சனிக்கிழமையில் எடுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்க காலத்தை வெல்ற சக்தி காலபைரவர் தான் கொடுப்பாரு. சனிக்கிழமை தோறும் 5லேருந்து 8 மணிக்குள்ளே இந்த தனுசு ராசிக்காரர்கள் அங்கே காலபைரவருக்கு ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு தானத்தை கொடுத்துட்டு வரலாம். இல்லை என்னால் காலபைரவர் வழிபாடு எடுக்க முடியலன்னு சொல்கிறவங்க நாய்க்கு ஒரு உணவு கொடுத்துட்டு வாங்க. அது இந்த காலத்தை வெல்ற சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.